ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது உணவை தவிர்த்தே ஆக வேண்டும், இல்லை இந்த உணவை சாப்பிட்டால் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணவு வகைகள் இருந்தால் சொல்லுங்கள். அதிகமாகி உள்ள உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும், உடம்புல உள்ள உறுப்புகளை ஆரம்பிக்கும். அப்புறம் டீஃபார்மட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால்லாம் வந்து வளைய ஆரம்பிச்சிடும், விரல்கள். அதை வந்து நீங்கள் வந்து அடையாக செஞ்சுக்கலாம், இல்லை தோசையில் போட்டுக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் சூப்பாக வச்சு குடிச்சிக்கலாம். அதாவது உங்களுடைய அனுபவத்தில் சித்த மருத்துவத்தில் இப்படி ஒரு அற்புதமான மருந்து இருக்குது, இந்த மருந்து வந்து வாதத்தை குறைக்க, குறிப்பாக முடக்குவாதத்தை சரி பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு மருந்து இருக்குதா? மூக்கிரட்டை இலை முறையுனா வாதனம் யாக்கையில் பெட்டி அரவணை அடங்குமே. இந்த முடக்கவாதம் உள்ளவங்க அந்த மூக்கிரட்டை இலையை எடுத்து தீந்தில் சூரணம் ஒரு 30 கிராம், அமுக்கர கிழங்கு சூரணம் ஒரு 30 கிராம், சரி, ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு. வாத பித்த கபம் பற்றி நம்ம மக்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து வாத உடம்புக்காரர்கள், வாத தேகிகளுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குதா? கிழங்குன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் குச்சி மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது மட்டும்தான். மற்ற எல்லா கிழங்கும் சாப்பிடணும். தரைக்கு கீழே வளர்ந்தது அப்படிலாம் கிடையாது. சமூக வலைத்தளங்களில் யூடியூப் மாதிரி இடங்களில் நம்ம வீடியோக்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை கூட முத்திரைகள், சில குறிப்பிட்ட முத்திரைகள் மூலமாக சரி பண்ணிட முடியும் அப்படின்லாம் சில பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள்லாம் கூட முத்திரைகளால் சரி பண்ண முடியுமா நிஜமாவே? இப்போ ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக எந்த ஒரு மருத்துவமும் இல்லாமல் அவங்க அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொறுமையாக அதை க்யூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஒரு 3 to 6 மாதம். புளித்துவர் விஞ்சி பூரிக்கும் வாதம், புளிப்பு துவர்ப்பு உப்பு 3 நீக்கிட்டு. இந்த ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களில் வந்து சிலர் வந்து எனக்கு மருத்துவம்லாம் வேண்டாம், நான் வந்து இயற்கையாகவே அதை ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணணும், வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், இந்த மாதிரி ஏதோ இல்லை எக்ஸசைசஸ் பண்ண தயாராக இருக்கிறேன், இப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குதா? டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம டாக்டர் இன்டர்வியூ சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முடக்குவாதம் பற்றி நிறைய பேச போகிறோம். அதற்காக நம்ம கூட சித்த மருத்துவர் பன்னீர்செல்வம் இந்த வீடியோவில் அணிஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், ஒரு சித்த மருத்துவராக இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, முடக்குவாதம் பற்றி நம்ம மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாகவும் சொல்லித்தர முடியுமா? இப்போ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சாதாரண எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய பிரச்சனை, சரி, இது வந்து ஆர்த்ரைட்டின்னு சொல்கிறது. இதுதான் ஆர்த்ரைட்டிஸ். இது கழுத்தில் வந்தால் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பில் வந்தால் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், மூட்டுகளில் வந்தால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது எல்லாமே அதில் தான் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னு தனியாக இருக்குது. ஓகே, அதில் தான் வந்து இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கிலோ ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸில் வருது. இன்னொன்று ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த டெஸ்ட் எடுத்தாலுமே அவங்களுக்கு தெரியாது, டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக காமிக்காது. ஆனால் அந்த ரொமாட்டாய்டுக்குள்ள பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே. ஆமாம், இருக்கும். சரி, இந்த மாதிரி 3 வகையாக வகைப்படுத்திக்கலாம். முதல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா பொதுவாக 50 வயசு மேலே வயசானவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. மூட்டுகளில் தேய்மானம் வர்றதுனால, கழுத்துக்களை வந்து தேய்மானம் ஆகிறதுனால, இடுப்புகளில் தேய்மானம் ஆகிறதுனால இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ நடக்கிறாங்க அப்படின்னா நடக்கிற ஆரம்பிக்கும் போது வலி இருக்காது, கொஞ்சம் தூரம் வேலை செய்ய செய்ய வலி அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உள்ள பிரச்சனை. சரி, இந்த ரொமாட்டாய்டு இப்போ இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸில் உள்ள பிரச்சனை என்னென்னா, காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்டிஃப்னஸோட அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்க அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிக்கவே 1/2 மணி நேரம் to 1 மணி நேரம் ஆகும். பொறுமையாக தான் எழுந்திரிப்பாங்க, பொறுமையாக தான் கை காலை நீட்டுவாங்க, மடக்குவாங்க, பொறுமையாக தான் நடப்பாங்க. ஓகே, ஆனால் நடக்க நடக்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இப்போ சாதாரண எலும்பு தேய்மானத்தில் நடக்க நடக்க வலி அதிகமாகும், இதில் குறையும். சரி, நம்ம மக்கள், நீங்கள் இப்போ நிறைய ஆர்த்ரைட்டிஸ் டைப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நம்ம மக்கள் பொதுவாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது எது சார்? பொதுவாக சொல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான். இப்போ வயதானதுனால வர்றது தான், வயதானாகிறதுனால நிறைய பேத்துக்கு வர்றது. சரி, ஆனால் இப்போது இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் நிறைய பேத்துக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பார்க்க முடியுது. நம்ம
கிளினிக் சைடு வரும்போது ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 10 வயசில் இருக்கிறவங்க கூட பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோடு உங்ககிட்ட வருவாங்க சார்? ரொம்ப நடக்கும். சில பேர் இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு பையன் நடக்க முடியாமல் ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படியா? அதெல்லாம் சிவியர் ஸ்டேஜில் உள்ளது. சரி. இப்போ ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வலி, கை கால ஸ்டிஃப்னஸாக இருக்குது, விறப்பாக இருக்குது, இப்படி தான் ஆரம்பிக்கும். ஆனால் காலப்போக்கில் உங்கள் கண்டுக்காத பட்சத்தில் ட்ரீட்மெண்ட்டு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே. இப்போது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஒரு வலி ஊசி போடுறதோ இல்லை ஒரு அப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்கள் புரிதல் இருக்காங்களா? இப்போ வந்து மூட்டு வலி இருக்குது, கை கால்களை பயன்படுத்துறதுல பிரச்சனை இருக்குது, கிராமப்புறங்களில் கிடையாது. இவங்களுக்கு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, இதுதான் நமக்கு இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிறாங்களா? இல்லை. இப்போ நான் இப்போ இருக்கிற ஏரியா வந்து அரியலூர் மாவட்டம்னு வச்சுங்களேன். ஓகே. பெரும்பாலும் இப்போ அவங்க விவசாயம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது நாளாக ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பார்த்துட்டோம் அப்படின்னாவே கண்ட்ரோல் வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொண்டு அதுக்கு உண்டாக்காது நம்மளை. சரி. இப்போ நம்ம அதிகமாக பேச போகிறது ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி. சரி. அது நம்ம கண்டுக்காத பட்சத்தில் அது என்ன ஆகும், ரொம்ப அதிகமாகி உள்ள உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். உடம்புல உள்ள உறுப்புகளை ஆரம்பிக்கும். அப்புறம் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால்லாம் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். விரல்கள் வளைய ஆரம்பிக்கும். கண்ணை பாதிக்கும், தோலை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் ரொம்ப சிரமம். ஓகே. ஆரம்பகட்ட அறிகுறிகள் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒருத்தருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியேட்டாக அவங்க மெடிசின்ஸ் எடுக்கிறது இல்லை ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குற இந்த கேள்வியெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் எந்த மாதிரி அறிகுறிகளில் அவங்க தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஆரம்ப கட்ட அறிகுறினாவே காலையில் எழுந்திரிக்கும் போது தான். ஓகே. உங்களுக்கு தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா கை கால் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அப்புறம் முட்டு வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக கூட இருக்கும். முட்டுகள்னா கை முட்டு, இந்த முட்டு, கை முட்டுகளாக இருக்கலாம், தோள்பட்டையாக இருக்கலாம், கழுத்து பகுதியாக இருக்கலாம், இல்லை இடுப்பு பகுதியாக இருக்கலாம், கால் மூட்டுகளாக இருக்கலாம், சரி, கணுக்காலில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எந்தெந்த முட்டுகளில் வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். மேஜர் ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது வந்து பெருமூட்டுகளை, பெரிய இந்த தோள்பட்டை முட்டு, இந்த எல்போ ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறதும் ஒன்று. இன்னொன்று மைனர் ஜாயிண்ட், இந்த விரல்களில் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஜாயிண்ட் இருக்குல்ல, எல்லா ஜாயிண்ட்டுமே கால் விரல், கை விரல் மொத்தமாகவே அது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு கழுத்தை கூட திருப்ப முடியாத அளவுக்குலாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி இது வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் உள்ள ஆரம்ப காலகட்டத்தில் சிம்டம். இதை கண்டுக்காத பட்சத்தில் தான் படிப்படியாக அதோட காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும். உள்ளுறுப்பில் பாதிக்கிறது, தோலை பாதிக்கிறது, கண்ணை பாதிக்கிறது, இந்த மாதிரி பாதிக்கிறது. சரி சார். ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சி மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா முழுமையாக விடுதலை பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? டெஃபினட்டாக இருக்குது. இப்போ நம்ம மருத்துவமனையில் வராங்க, ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து கூட வராங்க. சரி. ஒரு பேஷண்ட் இப்போ ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நாளளவு கொஞ்சம் அதிகமாகும் குணமாகிறதுக்கு. இப்போ ஆங்கில மருத்துவத்தில் இப்போ அதை சார்ந்த மருந்து கொடுக்குறாங்கன்னா அது சரியாகிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஓகே. அதை வலி வந்து இனிஷியலாக இப்போ குறைக்கிறதுக்கான மருந்து கொடுப்பாங்க. நம்ம நாட்டு மருத்துவம் பண்ணுறதுனால வலியை குறைக்கிறதுக்கு மருந்து தர மாட்டோம். நோய்களுக்கு மட்டும் மருந்து கொடுப்போம். நோய் குறையிற தன்மை கொஞ்சம் நாளாகும். ஆனால் அது வரைக்கும் அவங்க அந்த வலியோடையே போகணுமா? வலியோட நான் ஆல்டர்னேட்டிவாக ஆலோபதி மருந்து நான் எடுத்துக்க சொல்லுவேன். வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். வலின்னா சுத்தமாக குறையாம இருக்காது. இன்னைக்கு மருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு வாரத்திலேயே குறைய ஆரம்பிச்சிடும். சரி. குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வீக்கமும் குறையும், வலியும் குறையும். ஓகே. இப்போ வலி மாத்திரை போடுறாங்கன்னா வீக்கம் அப்படியே இருக்கும், ஆனால் வலி மட்டும் இருக்காது. நம்ம மருத்துவத்தில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வீக்கம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, வீக்கம் இருக்கும், சூடாக இருக்கும், ஸ்டிஃப்னஸாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு மருந்து எடுக்கிறாங்கன்னா நாளைக்கே சொல்கிறேன். அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரிய வாய்ப்பு படிப்படியாக. சரி. நாளைக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பயப்பட தேவையில்ல. நாட்டு மருத்துவத்தில் வராங்க அப்படின்னா இதில் என்னென்னா பொறுமை வேணும். ஆக்சுவலாக பொறுமைன்னா ஒவ்வொருத்தனுக்கும் வலி கொடுமை தான். இதில் என்ன இருக்குது, இப்போ நம்ம கிளினிக் சைடே வரும்போது 100 பேர் வராங்கன்னா 100 பேர்த்துக்கும் நான் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா கட்டாயமே கிடையாது. சரிங்களா? இது ஒரு 10 பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இல்லாமல் வேறு மருத்துவத்தை நாடி போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதனால் எனக்கு அதை நான் ஓகேன்ட்டு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க இது இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷமா 6 வருஷமா எந்த ஒரு மருத்துவமும் இல்லாமல் அவங்க அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொறுமையாக அதை க்யூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஒரு 3 to 6 மாதம். சரிங்களா? 3 மாதம்னு சொல்ல முடியாது. சில பேர் 1 வருஷம் மருந்து எடுக்கிற மாதிரி கூட இருக்குது.
ஓகே. ஒவ்வொருட நோய் தன்மையை பொறுத்து இருக்குது. அந்த இன்ஃப்ளமேஷன்னா அங்கங்கே உண்டாகிற வீக்கம் எல்லாத்தையுமே குறைச்சதுக்கப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட் காட்ட முடியுது. சரி சார், உங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பற்றி கூட நான் மருத்துவம் பற்றி பேச வர்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது. சொல்லுங்கள். ஆர்த்தரைட்டிஸ் வந்து வர்றதுக்கான காரணங்கள் பற்றி நம்ம சித்த மருத்துவத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா சார்? இப்போ நம்மளை மாதிரி அந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுவான காரணங்கள் என்னவா இருக்குது? நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை ஆர்த்தரைட்டிஸ்னா நம்ம பொதுவாக 80 வகை வாத நோய்கள் வந்து 80 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று இது முடக்குவாதம், சரவங்கி வாதம் அப்படின்ட்டு 80 வகையில் ஒன்று தான். இது 80 வகையில் ஒன்று தான். சரி. கழுத்து தண்டகவாதம், கீழே இந்த மாதிரி வாதங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஓகே. அதே மாதிரி முடக்குவாதத்துக்கு சரவங்கி வாதம், அவ்வளோதான். சரவங்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். 80 வகை வாதத்துக்குமே பொதுவான பத்தியம் இருக்குது. என்ன சார் அது? அதான் குளிர்ச்சியான இடத்துல உட்காரக்கூடாது. அதான் புளித்துவர் விஞ்சி பூரிக்கும் வாதம், புளிப்பு துவர்ப்பு உப்பு 3 நீக்கிட்டு உணவு சாப்பிட்றது. ஓ, துவர்ப்பு கூட கெடுதல் பண்ணுமா இந்த உங்களுக்கு? அதாவது இப்போ நம்ம ஒரு பழைய மாவை பிழைஞ்சி வைக்கிறோம் கீழேன்னா காலையில் வாயு மாதிரி பபுள்ஸாக வரும்ல, அதே கான்செப்ட் தான். அந்த புளிச்சது சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வாயு வந்து அங்கங்கே போய் அடைச்சிக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. சரி. அதனால அது சம்மந்தமாக இப்போ பேஷண்ட்டை கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ அந்த குளிர்காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வலி அதிகமாகும். ஆமாம், அது நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ இங்கே இருந்துட்டு இப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறாங்கன்னா ரொம்ப கை காலெலாம் விரைச்ச மாதிரி வலி அதிகமாக இருக்கும். ஓகே. அது நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து வாத நோய்களுக்கு குளிரை வந்து ரொம்ப சுத்தமாக கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுபோக புளிப்பு சார்ந்த உணவையும் கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. பேஷண்ட்டை கேட்டால் சொல்லுவாங்க, இது ஒரு கோழிக்கறி எடுத்து சாப்பிட்டேன், கை கால் மறுபடியும் வீங்கிட்டு, நம்மக்கிட்ட மருந்து எடுத்துக்கிறவங்களே சொல்கிறேன். ஓகே. இப்போ நல்லா கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு புளிப்பு சார்ந்த உணவு எடுக்கிறாங்க, ஒரு மாங்காய் சீசனில் மாங்காய் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றாங்கன்னா உடனே வித்தியாசம் தெரியும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நடக்க முடியாது சில பேரால். ஓ, ஓகே. அந்த மாதிரி இருக்குது. இந்த அப்புறம் குளிர்ச்சி சம்மந்தமாக அந்த ஏசியில் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, இந்த மழை காலத்தில் குளிர் காலத்துலனா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். சரி சார். அதனால் தவிர்த்துக்கிறது நல்லது. இது வந்து பொதுவாக நம்ம இதில் சொல்லியிருக்கூடிய பத்தியம் வாத நோய்கள் எல்லாமே முட்டு வலிக்கும் இதுதான், முடக்குவாதத்துக்கு இதுதான். ஓகே. இப்போ முடக்குவாதத்துக்கு நான் மருந்து கொடுக்குறோன்னா முடக்குவாதம் மட்டும் சரியாகாது. இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய கவுட் ஆர்த்தரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. யூரிக் ஆசிட் டெப்ரெஷன் ஆகிறதுனால வர்றது. இன்னொன்று ஆங்கிலோஸ்பாண்டிலோசிஸ்னு சொல்கிறது, நடுமுதுகில் வந்து போனு ஃபியூஷன் ஆகிறது. HLA-B27 ஒரு டெஸ்ட் எடுத்தால் தான் அது தெரியும். சரி. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங் ஸ்டேஜில் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறாங்க நிறைய பேர். அது ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு மட்டும் 2 பேர் வந்தாங்க. அது ஒருத்தர் ஃபாலோ பண்ணல, இன்னொரு ஃபாலோ பண்ணார், நல்லா இருக்காரு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து சரியாகும்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? ஆமாம். இப்போ நான் முடக்குவாதம் மட்டும் கொடுக்குறேன்னா முடக்குவாதம் மருந்து தான், ஆனால் இந்த இதுக்கும் சரியாகும்னு சொல்கிறேன். அது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் எல்லாமே சரியாகும். அதனால் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே சரியாகும். சரி சார். இப்போ நம்ம வந்து வாத பித்த கபம் பற்றி நம்ம மக்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து வாத உடம்புக்காரர்கள், வாத தேகிகளுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குதா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது? இல்லை, நமக்கு இது வந்து காரணம் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் அப்படி இப்படின்னு சொல்லலை. பொதுவாக இது இப்போது ஜெனட்டிக்காக உள்ளது தான். ஜெனட்டிக்காக இப்போ நம்ம 2வது தலைமுறையில் 3வது தலைமுறையில் யாருக்கோ ஒரு ஆள் இருந்திருக்கலாம், ஜீனில் ஏதோ ஒரு ஜீனில் இருந்து அந்த மாதிரி வர்றது தான். பெரிய அளவுக்கு ரீசன் எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம மாடலில் வந்து ஸ்மோக்கு, ஏதோ இந்த ஒபிசிட்டி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, என்விரான்மெண்ட்டு, அந்த அப்படிலாம் சில காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆமாம், காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் வந்து இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு இந்த வாத நோய்கள்னால் நம்ம இந்த மாதிரி இருக்குது, கிழங்கு வகைகள் நிறைய எடுக்கிறதுனால, சித்த மருத்துவத்தில் சொல்கிறேன். சரி. கிழங்கு வகைகள் நிறைய எடுக்கிறதுனால, இந்த குளிர் சம்மந்தமான இது அதிகமாக எடுக்கிறதுனால, இல்லை பாரம்பரியமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. சார், அடுத்து வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களில் வந்து சிலர் வந்து எனக்கு மருத்துவம்லாம் வேண்டாம், நான் வந்து இயற்கையாகவே அதை ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணணும், வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், இந்த மாதிரி ஏதோ இல்லை எக்ஸசைசஸ் பண்ண தயாராக இருக்கிறேன், இப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குதா? ஒருவேளை அவங்க ஒரு ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் இருந்தால் கூட மருத்துவத்தை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? வாய்ப்புகள் அதுக்கு ரொம்ப கம்மி சார். இப்போ மருத்துவம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வைத்தியம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வீட்டு வைத்தியம், இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு இடத்துல மருத்துவம் எடுத்துக்கிறேன், ஆனால் உணவு முறையை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு சீக்கிரமாக இருக்கும்.
ஓகே. இப்போ மருத்துவம் சீக்கிரம் இப்போ மருந்து எடுத்தாலும் உடனே சரியாக போகிறது கிடையாது. அது கொஞ்சம் இப்போ ஒரு 3 மாதம் மருந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்ப 2 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகும். இதுவும் சேரும் பொழுது அதுவும் சேரும் பொழுது. ஓகே சரி. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டில் வச்சு வைத்தியம் பண்ணி இது சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நோய் தான் இது. ஓகே. ஏன்னா வலி மிகுதியாக ஏற்படும். அதோட காம்ப்ளிகேஷன் அதிகமாக அடிக்கடி ஒன்றன் பின் ஒன்றன் தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து வீட்டில் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், குடிக்கிறேன், இல்லை மேலே தடவுறேன், அதனால் எனக்கு குறையும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லையா? குறையும். இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு இடத்துல வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா சரி, உங்களுக்கு ஒரு ஒத்தடம் வைக்கிறேன், இல்லைன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வாத நாராயண தைலம், நிறைய தைலம், வாத நோய்களுக்கான தைலங்கள் இருக்குது. சரி, தடவுறீங்கன்னா கொஞ்சம் கேட்கும். ஆனால் மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கப்போ மறுபடியும் ஸ்டிஃப்னஸ் வரும். ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். டெம்பரரி சொல்யூஷன் தான். ஓகே சரிங்களா. அது நம்ம அது சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா சில பேர் வீட்லேயே வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால மருத்துவம் எடுத்துக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஓகே. இதுலேயே ரொம்ப நாள் கடத்திட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கை காலெலாம் கோண ஆரம்பிச்சிடும். அதனால அது வந்து சீக்கிரம் ஆரம்பத்திலே பார்க்குறாங்கன்னா ஆரம்பத்திலே மருத்துவம் பார்க்குறது ரொம்ப நல்லது. அது சித்த மருத்துவமாக இருக்கலாம், இல்லாட்டி அலோபதி மருத்துவமாக இருக்கலாம். எந்த மருத்துவமாக இருந்தாலும் ஒரு மருத்துவத்தை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம் பண்ணுறது வந்து நம்ம பண்ணிக்கலாம். மருத்துவம் எடுத்துக்கிட்டு சேர்ந்து எடுத்துக்கலாம். சரி சார். அட்லீஸ்ட் வலி குறைக்கிறதுக்கு, வலி இருக்குது இல்லை வீக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதை குறைக்கிறதுக்கு பெஸ்ட் வழி தான் சொல்லுங்களேன். வீட்டு வைத்தியங்களா? வீட்டு வைத்தியத்தில் வீட்டு வைத்தியம் நம்ம முடக்கத்தான் கீரை தான். முடக்கு ப்ளஸ் அறுத்தான் அது பேர். அந்த முடக்கத்துக்கான ஒரு பிரத்யேக உள்ள ஒரு மருந்து இது. சரி. அதை வந்து நீங்கள் வந்து அடையாக செஞ்சுக்கலாம், இல்லை தோசையில் போட்டுக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் சூப்பாக வச்சு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரி. அந்த கீரை சாப்பிட்றதுனால என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? வாதம் குறையும். வாதம் அது இப்போ முடக்கத்தானு கிடையாது, பொதுவாக வாத நோய்களுக்கு இந்த முடக்கத்தானுக்கு வந்து கீரை வந்து ரொம்ப நல்லது. சாதாரண முட்டு வலி உள்ளவங்களும் சாப்பிடலாம், கழுத்து வலி உள்ளவங்களும் சொல்லலாம். சொன்னால அந்த 80 வகை வாதத்துக்கும் சாப்பிடலாம். தினம் தினம் இல்லை அடிக்கடி இதை சேர்த்துட்டு வரலாமா? அதனால ரெகுலராக சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெகுலராக சேர்த்துக்கலாம். சரி சார். ஓகே. அப்புறம் ஆட்டுக்கால் கிழங்குன்னு ஒன்று சொல்கிறாங்க சார். நம்ம முடவாட்டுக்கால் சூப்பு. அது நல்லாயிருக்கும். அந்த வீக்கத்தை அது ஒரு கிழங்கு வகை சேர்ந்ததா அது? ஆமாம், முடவாட்டுக்கால் சூப்பு நம்ம கொல்லிமலை பக்கம் நிறையா கிடைக்கும். சரி. சரிங்களா. அது நல்லா எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸை குறைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுல்ல. சரி. அது எப்படி பயன்படுத்தணும் சார்? எப்படி பயன்படுத்தினா நல்லது? சூப்பு முறையில் தான். இப்போ நம்ம ஆட்டுக்கால் செஞ்சு சூப்பு செய்வாங்கள்ல, ஆமாம், அதே முறையில் அதை கிழங்கு போட்டு பண்ணிட வேண்டியதான். கிழங்கு போட்டு பண்ணிட வேண்டியதான். அதே டேஸ்ட்டில் இருக்கும். அது பெனிஃபிட்டு தான். சரி. சித்த மருத்துவத்தில் அதுக்கான மருத்துவ குணங்கள் சொல்லியிருப்பாங்க. வாத உடம்புக்காரவங்க சாப்பிட்றது நல்ல விஷயம்தான். ஓகே சார். அடுத்து நம்ம சித்த மருத்துவம் பற்றியே பேசிடலாம். சித்தர்கள் இதற்கான தீர்வுகள் சொல்லியிருக்கிறாங்களா? எந்த மாதிரியான மருத்துவ முறை அவைலபிளாக இருக்குது? ஒரு பேஷண்ட் வந்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோட, முடக்குவாதத்தோட ஒரு மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்தா எந்த மாதிரி மருந்துகள் இருக்குது? நான் எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். நம்ம எதாவது மருந்துகள் சொன்னாலும் கூட பேஷண்ட்ஸ் வந்து அதை அவங்களே வாங்கி பயன்படுத்துறது நல்லதில்லை. ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோட பயன்படுத்துறது தான் எப்பயுமே நல்லது. இருந்தாலும் மக்கள் புரிதலுக்காக மருந்துகள் பற்றி நீங்கள் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். சித்த மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதத்துக்குனே ஒரு கீரையை பற்றி சொல்லியிருப்பாங்க. மூக்கிரிட்டை இலைன்னு சொல்லியிருப்பாங்க. மூக்கிரிட்டை கீரை. ஆமாம் சார். அது கிட்னி பிரச்சனைகளுக்கு சொல்லப்படுது இல்லையா சார்? அதே கீரை தானே? இதில் வாதத்துக்கு பிரத்யேகமாக அந்த முடக்குவாதத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பாட்டா மூக்கிரிட்டை இலை முறையுனா வாதனோ யாக்கையீர் பெட்டி அரவணை அடங்குமே. இந்த முடக்குவாதம் உள்ளவங்க அந்த மூக்கிரிட்டை இலையை எடுத்து சமைச்சு தினசரி சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த ஒரு சீர பாம்பை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டோம்னா தானாக அடங்கியிருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். அதே மாதிரி வாத நோயானது அப்படியே அடங்கிரும் அப்படிங்கிறதான் அர்த்தம். சூப்பர் சார். ஓகே. அதனால் அதை மூக்கிரட்டைகளையே நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட மருந்து எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த வாத பதார்த்தங்கள் சொல்லக்கூடிய நம்ம சொன்னோம்ல, புளித்துவர் விஞ்சு பூரிக்கும் வாதம் அப்படின்னா அந்த புளிப்பு, உப்பு, துவர்ப்பெல்லாம் குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் விரேசனத்தால் வாதம் தாழும். இது நம்ம சித்தவர் சொல்கிறது தான். அப்படின்னு விரேசனத்தால் வாதம் தாழும்னா நம்ம மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறோம் அப்படின்னா வாதம் குறையும். பேதிக்கு மருந்து எடுத்துக்கலாமா? வாத நோய்களுக்கு இது பேசிக்கு. 80 வகையான வாதமும் குறையணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு பேதிக்கு மருந்து தான். சரி. ஆனால் வந்து முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் சார்? இப்போ ரொம்ப சிவியராக இருக்கிறன்னா அவங்களுக்கு தெம்பு பலவீனமாக தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பேதி மருந்தை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த நாள் எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு உடம்பெல்லாம் தெம்பு இல்லாமல் ஆயிரும். அதுக்கு நிறைய நிலவகை சூரணம் மாதிரி உள்ள மருந்துகள் இருக்குது மோஷன் சரியாக போகிறதுக்கு. சரி. பெரிய அளவுக்கு வாத நோய்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவுகளை தான் சஜஸ்ட் பண்ணணும். நம்ம சஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறையா நார்சத்து உணவு சாப்பிட்றாங்க.
சீக்கிரம் செரிக்கக்கூடிய உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா மோஷனும் ஃப்ரீயாக போகும், வாதமும் குறையும். மோஷன் போகாமல் இருக்கக்கூடாது, வாதம் அதிகமாகும். மலச்சிக்கலுக்கும் வாதத்துக்கும் தொடர்பு இருக்குது? கட்டாயம் இருக்குது, அது பேசிக் அதுதான். சரி. ஒரு பேஷண்ட் இப்போ பக்கவாதம் பேஷண்ட் வராங்கன்னா பேதிக்கு மருந்து கொடுத்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், அந்த மாதிரி. சரி சார். வாத நோய்களுக்கு பேதி அவசியம். பேதி போனால் தான், இல்லை சாதாரணமாக மோஷன் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்து போனால் தான் வாதமே குறையும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. சரி சார். நீங்கள் மருந்துகள் பற்றி ஏதாவது உங்களுடைய அனுபவத்தில் சித்த மருத்துவத்தில் இப்படி ஒரு அற்புதமான மருந்து இருக்குது, இந்த மருந்து வந்து வாதத்தை குறைக்க, குறிப்பாக முடக்குவாதத்தை சரி பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு மருந்துகள் இருக்குதா? மருந்துகள்னால் இப்போ அளவுகள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நாட்டு வைத்தியம் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் வந்து காமனாக வந்து இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி. இந்த டிசீஸே அப்படி தான். இது வந்து ஆட்டோமினிட்டி சார்னு சொல்கிறது, நம்ம இது ஆட்டோமினிட்டி சார்னு சொல்கிறது. உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சித்த மருத்துவத்தில் சீந்தில் சுரணம்னு ஒன்று இருக்குது. சரி. அது வந்து சீந்தில் கொடியிலேருந்து தான் இருக்குது. அதுதான். அது சக்கரை நோயாளிகளுக்கும் நல்லது. முடக்குவாதத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி சார். எப்படி பயன்படுத்தணும் சார்? சீந்தில் சூரணம் ஒரு 30 கிராம், அமுக்கர கிழங்கு சூரணம் ஒரு 30 கிராம். சரி. ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தினசரி காலையில் ஒரு கிராம் தேனில் சாப்பிட்றவங்க தேனில் சாப்பிட்லாம். சரி, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேனில் சாப்பிட்றவங்க தேனில் சாப்பிட்லாம், இல்லைன்னா நெய்யில் குழச்சி சாப்பிட்றவங்க நெய்யில் குழச்சி சாப்பிட்லாம். காலையில் சாப்பிடணும்? காலையில் வெறும் வயிற்றில். ஓகே. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நெய்யில் குழச்சி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விளவிளப்பு, ஒரு தெம்பு இல்லாமல் தன்மை இருக்கும். ஓகே. அது குறையும். இந்த 2 சூர்ணங்களுமே பொதுவாக மக்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடியதானே சார்? இதற்கு சாதாரணமாக இப்போ அமுக்கரா ஒரு ஆலோசனை இல்லாமல் இப்போ எடுத்துக்கலாம், இந்த 2 எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். இப்போ அமுக்கரா கிழங்கு சாதாரணமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து வாத நோய்களுக்கும் சரி, எலும்பு சாதாரணமாக தேய்மானத்துக்கு, ஆண்மை குறைவு, இது எல்லாத்துக்குமே நல்லது. அது ஆமாம், அது மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம். இந்த சீந்தல் கொடியும் சேர்த்துக்கிறது நல்லது. அது சக்கரை நோயாளிக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மூலிகை சீந்தல் கொடி சூரணம். ஓகே சார். வேறு ஏதாவது மருந்துகள் இருக்கா சார்? இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது சார், சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் எடுக்கிறது நல்லது. சரி. இது ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ள மருந்துகள். நிறைய மருந்துகள் இருக்குது, ஆனால் அது பெருமருந்துகள்னு சொல்கிறது. நம்ம செய்கிறது பருப்பம் செந்தூரம், நம்ம வைத்தியர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். சரி சார். எளிமையாக இப்போ வாங்கி சாப்பிட்ணும் பொதுமக்களுக்கு வந்து இது போதும் சார். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் நீங்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் போது மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது மட்டும்தான், மருந்துகள் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமா, இல்லை மசாஜ் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுமா? நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்களா? இப்போ இந்த முடக்குவாதம் பேஷண்ட்டுக்காக இருக்கட்டும், இப்போ வாத நோய்கள் சம்மந்தமாக உள்ள பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம மருத்துவமனையில் மசாஜ், ஃபிசியோதெரப்பி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரி. அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்க தான் செய்யுது. சரி சார். இப்போ மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி, இந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறது சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் மசாஜ் இதுக்குள்ளே அவர் வரலை அப்படின்னா, அவருக்கு சுகமாகிறதுக்கும் ஒருத்தர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த 2 இதையும் சேர்த்து செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு சுகமாகிறதுக்கும் கால அளவில் வித்தியாசம் ஏற்படுமா? தெரப்பி வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. சரி. இப்போ எனக்கு ஒரு இடத்துல ஸ்டிஃப்னஸாக இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா நான் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் குறையும். ஆனால் முடக்குவாதத்தில் அதோட பங்கு ஒரு கொஞ்சம் கூட இருக்காது. முடக்குவாதத்தை சரி செய்யறதுல அது பெரிய பங்கு இருக்காது. ஓகே. வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி பண்ணுறதுனால வெளியில் உள்ள ஸ்டிஃப்னஸ் குறையும், ஒத்தடம் கொடுக்கறதுனால அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும், கொஞ்சம் வீக்கம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் கூடி மருந்து எடுக்காமல் இருந்தா. ஆனால் இதை வந்து முழுக்க சரி பண்ணுறது மருந்து தான். சரி. இது சப்போர்ட்டிவ். ஓகே. இப்போ நீங்கள் கேட்டிங்களே இன்ஜெக்ஷன் போடுவீங்களா, வலிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்களே, மசாஜை வந்து டைக்குள்ளே போட்டால் ஒரு ஒரு நாளைக்கு வலி இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம மசாஜ், அந்த மாதிரி இந்த மசாஜ் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. ஆனால் இது வந்து முழுக்க சரி பண்ணுறதோட வேலை வந்து மருந்துகள் தான், வாத மருந்துகள் மட்டும் தான் சரி பண்ணும். சரி சார். இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆனால் எக்ஸசைஸ் கொடுப்போம், அவங்க ரெகுலராக அந்த எக்ஸசைஸை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் குறையிறத தன்மை குறையும். ஓகே. இப்போ ஏற்கனவே இன்ஃப்ளமேஷன் இருக்குது, வலி இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாமா? மைல்டாக மொபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ நங்குன்னு ஓடுறது கிடையாது. சரி. லைட்டாக வாக் பண்ணுறது, கையை சும்மா அப்படி ரொட்டேட் பண்ணுறது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சும்மா தான் சின்ன வேலை கொடுக்குறது. இதெல்லாம் நீங்கள் சொல்லி தந்து? ஆமாம், சொல்லி கொடுத்துருவேன். வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு லைட்டாக பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் அசைச்சிக்கிறது. அசைக்கிறப்போ அதோட டிஃபார்மிட்டி குறையும். இப்போ ஒரு கை வளைய போகிறது,
இல்லை ஒரு எலும்பும் ஃபியூஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து அதுலேருந்து தற்காத்துக்கலாம். இதை பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து தற்காக்கும். சரி சார், இன்னும் உணவு முறைகள் பற்றியும் நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் ஏற்கனவே வந்து புளிப்பு, துவர்ப்பு, உப்பு இந்த மூணையும் அதிகம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது தவிர ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது உணவை தவிர்த்தே ஆக வேண்டும், இல்லை இந்த உணவை சாப்பிட்டால் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணவு வகைகள் இருந்தால் சொல்லுங்களேன். நம்ம ரெட் மீட் உள்ள உணவுகளை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். கறிகள் வந்து மாட்டுக்கறியாக இருக்கட்டும், மாட்டுக்கறியாக இருக்கட்டும், அந்த மாதிரி உணவுகளை வந்து அது இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸுக்கெல்லாம் சுத்தமாகவே எடுக்க சொல்கிறது இல்லை. ரொமட்டாய்டுக்கும் எடுக்க சொல்கிறது கிடையாது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க நான்வெஜ், குறிப்பாக இந்த கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி இந்த விஷயங்களை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாமா, இல்லை முழுசாக தவிர்க்கணுமா? கோழிக்கறி சுத்தமாக சொல்கிறது கிடையாது, இச்சாபத்தியம் எடுக்கவே கூடாது. ஸோ கோழிக்கறி சுத்தமாக எடுக்கக்கூடாது. சரி. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி அப்பப்போ எடுத்து சொல்லுவேன். அது அப்பப்போ எடுத்து சொல்லுவேன். முட்டை கூட அப்பப்போ எடுத்து சொல்லுவேன். ஓகே. நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஃபுல்லாமே மற்ற ட்ரீட்மெண்ட்டோட மாறுபட்டது தான். சரி. இப்போ நம்ம இதில் அதர் மெடிசனில் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். சரிங்களா? நான் இப்படி பண்ணுறது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. சரி சார், வேறு இது மாதிரி உணவுகளை அவங்க தவிர்க்க வேண்டியது இல்லை கண்டிப்பாக சேர்த்து? கிழங்கு வகைகளை தவிர்க்க சொல்லுவேன் முற்றிலுமா. அதாவது கிழங்குன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது மட்டும்தான். மற்ற எல்லா கிழங்கும் சாப்பிடலாம். தரைக்கு கீழே வளர்ந்தது அப்படிலாம் கிடையாது. இந்த 3 கிழங்கை மட்டும் தவிர்த்துக்கிட்டு மற்ற கிழங்கு எடுத்து சொல்லுவேன். ஓகே. பொதுவாக நீங்கள் கருணைக்கிழங்கு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு? அது வந்து கருணை வந்து நம்ம பைல்ஸுக்கு. ஆனால் இவங்க சேர்த்துக்கலாமா கருணைக்கிழங்கு? சேர்த்துக்கலாம். ஓகே, இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இது மட்டும் உருளைக்கிழங்கு 3 தவிர மற்ற இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஆமாம், அது மட்டும் நம்ம இது பண்ணி சொல்லுவோம். ஓகே. சரி சார், வேறு ஏதாவது என்ன சாப்பிடணும்? அவங்க என்ன சாப்பிட்டா? நிறைய சாப்பிட்றது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய உணவு சாதனங்கள் நம்ம கொடுக்குறது. இப்போ ஒரு ஆரஞ்சு, நான் இதில் புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலுமே நம்ம இது ஆரஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறோம். வேறு ஒரு தெம்பு இல்லாமல் இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலும் ஒத்துக்காமல், சில பேருக்கு அதிகமாகுதுன்னா அவங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். சரி. ஒத்துக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு, புளிப்பில் ஆரஞ்சு மட்டும், கமலா ஆரஞ்சு மட்டும் லைட்டாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் புளிப்பு தானே? நெல்லிக்காய் புளிப்பு தான், அதே எடுக்க சொல்கிறேன். ஜூஸ் மாதிரி சும்மா எடுக்கிறேன். ஒரு 100 பேர் எடுக்கிறேன், 90 பேருக்கு ஒத்துக்குது, 10 பேருக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க நிறுத்திடும். அது ஸ்கின்னும் ரொமாட்டாய்டுமே கிட்டத்தட்ட கிளினிக்கல் சைடு பார்க்கும்போது நம்ம பேஷண்ட்டை சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு அதை ஒத்துக்குதா ஒத்துக்கலையா நமக்கு தெரியும். பொதுவாக நம்ம சொல்லிவிட்டு இதை சாப்பிட போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு ஒவ்வொரு விஷயம் ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு அதிகமாகும். 19 சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அதில் பெரிய அளவுக்கு தெம்பே இல்லாமல் தான் வருவாங்க. சில பேர் எதுவுமே சாப்பிட முடியாதுல்ல. ஓகே. பாவம்ல, நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, புரோட்டீன் எடுக்க மாட்டாங்க, வெறும் காய்கறி சாப்பாடுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி உணவுகள் அவங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதிகமாகுது அப்படின்னா அவங்க அதை தவிர்க்கிறதுனாலே தெரியும். ஓகே. நம்ம இந்த அலர்ஜிக்கு மக்கள் அப்படி தான் நம்ம டைரக்ட் பண்ணுறாங்க இல்லையா டாக்டர்ஸ் வந்து, உங்களுக்கு என்ன பிடிக்கல அதை விட்டுருங்க, அவ்வளோதான். நான் அந்த கான்செப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி. இப்போ நம்மகிட்ட ஒரு பேஷண்ட், ரொமட்டாய்டு பேஷண்ட் இருக்காங்க, எல்லாமே சாப்பிட்றாங்க, மருந்து சாப்பிட்றாங்க. ஓகே. அவங்களுக்கு எந்த பற்றியுமே கிடையாது. சரி. சில பேருக்கு ஒத்துக்கலை. ஒருத்தருக்கு பட்டாணி, ஒரு பட்டாணிகளை சாப்பிட்டு எனக்கு வலி அதிகமானது விட்டுருங்க அப்படின்ட்டேன். சரி. அந்த மாதிரி ப்ராக்டிஸில் மாறுபட்டது. படிக்கிறதும் ப்ராக்டிஸும் வேறு. ஓகே. அது இந்த மாதிரி இந்த ஆட்டோமின் டிசீஸில் இப்போது சொரியாசிஸ் பேஷண்ட்டு, இந்த முடக்குவாதம் பேஷண்ட்டு, இப்போ ஸ்கின் டிசீஸில் உள்ள பொதுவாக அந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே அப்படி தான். சரி சார். பொதுவாக இப்போ ஒரு பிரச்சனைனா பொதுவான பத்தியம் இருக்குல்ல, அதை தாண்டியும் பத்தியங்கள் இருக்குது. இது அவங்கவுங்கள பொறுத்தது. அது அவங்கவுங்களுக்கு பொறுத்தது. சரி. அது நம்ம கன்சல்டேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். சார், நம்ம இப்போ சமூக வலைத்தளங்களில், யூடியூப் மாதிரி இடங்களில் நம்ம வீடியோக்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை கூட முத்திரைகள், சில குறிப்பிட்ட முத்திரைகள் மூலமாக சரி பண்ணிட முடியும் அப்படின்லாம் சில பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள்லாம் கூட முத்திரைகளால் சரி பண்ண முடியுமா நிஜமாவே? இல்லை, என்னை பொறுத்தவரை அது பொய்யான தகவல் தான் நான் நினைக்கிறேன். சரி. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேஷண்ட்ஸ் அதை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சிவியராக வராங்க. முத்திரை பண்ணி பார்த்துட்டு அதை மட்டுமே செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மருந்து சாப்பிடாம. ஆமாம். இப்போ யூடியூப் போனீங்கன்னா இந்த ஒரு முத்திரையை செஞ்சால் 7 நாளில் குறையும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடு கிடையாது. அது என்ன, குறிப்பாக இந்த நோயை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த பிரச்சனைக்கு அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கல. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்தவரை முத்திரை பெரிய அளவுக்கு பலன் அளிக்காதான் நினைக்கிறேன்.
சரி. ஏன்னா நம்மகிட்ட வந்த பேஷண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்த பேஷண்ட்டும் சரி பெரிய அளவுக்கு பலன் இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. சரி சார். அதனால் அதை நான் சஜஸ்ட் பண்ணுறதும் கிடையாது யாருக்கும். ஓகே சார். அது நாம் மருத்துவம் பண்ணுறதில்ல, அதுக்கு நானும் பண்ணுறது கிடையாது, முத்திரைகளும் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுக்கு வெவ்வேறு நோய்களுக்கு முத்திரைகள் நிறையா இருக்குது. அது சித்தர்களே சில முத்திரைகள் பற்றி இருக்கிறதாகவும் நான் படிக்கிறேன், சொல்லியிருந்தாவும் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு நல்லா கேட்க தான் செய்யும். ஆனால் ரொமாட்டாய்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. சரி சார். இது வந்து மருந்துகள் மூலிமா மட்டுமே சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட்டு. சார், நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் தவிர இந்த ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தகவல்கள் சொல்ல நினைக்கிறீங்களா? இப்போ ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னா பெரிய அளவுக்கு பதட்டம் இல்லாமல் கரெக்டான சாப்பாடு, மருத்துவம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆர்த்தரைட்டிஸை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நம்ம அன்றாட வேலை செய்யலாம். சரி. இல்லை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது டிப்ரெஷன் ஆனால் சரியாக மருத்துவம் எடுக்கல, சரியாக சாப்பிடலைன்னா பிரச்சனை அதிகமாக தான் செய்யும். எந்த நோயாக இருந்தாலுமே மனதளவில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விட்டுருது. ஆமாம் ஆமாம், தைரியமாக எதிர்கொள்ளணும். ஆமாம், எதிர்கொள்ளணும். ஒன்று, இதில் மருத்துவமும் சேர்ந்து எடுக்கணும். மருத்துவம் எடுக்காமல் எதிர்கொள்ள முடியாது. சரி. மருத்துவம் எடுத்துக்கிட்டு உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதம் மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ஃபுல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரீமாடலிங் ஆகிரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனையே வராது. சரி. நம்ம சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ மருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஆகி இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. அவங்க அதை மறந்துட்டு அவங்க அன்றாட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் இந்த இவ்வளவு நாள் தொடர்ந்து இந்த மருந்து எடுக்கும் பொழுது அதனால் வேறு பக்க விளைவுகள்லாம் எதுவும் வந்திருக்கா சார்? நம்ம மருத்துவத்தில் எதுவும் பக்க விளைவுகள் கிடையாது. இப்போ மற்ற சைடு போகிறீங்க அப்படின்னா லைஃப் லாங் எடுக்க தான் செய்யணும். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். சரிங்களா? நம்ம இதில் வந்து சில பேர்த்துக்கு இப்போ எடுக்கிறாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் மருந்து எடுக்கிறாங்க, இல்லை ஒரு 6 மாதம் எடுக்கிறாங்க. சில பேருக்கு என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் திரும்ப சார் இங்கே கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க, சரி 1 மாதத்துக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா மறுபடியும் சரியாயிரும். அந்த மாதிரி தான் வருமே தவிர இந்த மருந்துகளால் வேறு பக்க விளைவுகள் பக்க விளைவுகள் கிடையாது. அந்த மாதிரி மருத்துவ முறைகள் தான் கட்டாயமாக சரியாயிரும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஆர்த்தரைட்டிஸ் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகான பதில் சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வீடியோவை முழுமையாக பார்த்து நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மற்றவங்க பேசுகிற மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையை, முடக்குவாதம் பிரச்சனையை 4 நாளில் சரி பண்ணிடலாம், 1 மாதத்தில் ஒரு வாரத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு பேசாமல் நிஜமாகவே அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன தான் இருக்குது, மக்கள் எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சித்த மருத்துவம் அதை எப்படி பார்க்குது, அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எந்த மாதிரி பிரச்சனை வரைக்கும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கமெண்ட் எழுதினா மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மருத்துவம் இல்லை என்ன செஞ்சால் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக இருக்குது, என்ன சொல்யூஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படிங்கக்கூடிய உங்கள் அனுபவத்தையும் கூட நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. மற்றவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு போய் சேர்கிற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் உங்ககிட்ட இன்னும் நல்ல தகவல்களோடு திரும்ப வர்றேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.